மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமத்தை சொல்லிக் கொண்டு வந்து அவள் நிகழ்த்து என்று சொல்லி அனைத்தையும் அவளுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு, அப்படி என்றால் அவள் யாராக இருப்பாள் என்பதற்கு ஒரு விடையும் சொல்கிறார்கள். ஓம் நிகிலேஸ்வரியை நமஹ. ஓம் நிகிலேஸ்வரியை நமஹ. இப்போ இந்த பதத்தை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நிகில ஈஸ்வரி. நிகில ஈஸ்வரி என்றால் உலகம் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். அப்போ ஈஸ்வரியாக இருந்து கொண்டு என்ன செய்கிறாள் என்றால், இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பவள் இவள் தான் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மகாராஜ்ஞி என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப ஈஸ்வரியாக இருக்கிறாள் என்றால் யாரால் இப்படி ஈஸ்வரியாக இருக்க முடியும்? அவளிடம் என்ன குணம் இருந்தால் மட்டுமே அவள் ஈஸ்வரியாக இருக்க முடியும் என்றால் காருண்யம். அந்த காருண்யம் இருந்தால் மட்டும்தான் அவளுடைய குழந்தைகளாகிய நாம் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொண்டு நம்மை மீண்டும் மீண்டும் நல்வழியில் செலுத்துவதற்கு அவள் எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். எதற்காக என்றால், இந்த ஜீவனானது எப்பொழுது இந்த மாயையில் இருந்து விடுபட்டு நல்வழியில் திரும்பி ஞானத்தை பெற்று மோட்சம் என்ற வழியை அடைந்து செல்லும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார். ஆக ஆட்டி படைப்பவள் இவள் என்றால் எதற்காக என்றால், இந்த மாயை என்று உருவாக்கியவளும் அவள்தான். இந்த மாயை என்ன செய்கிறது என்றால், அவளை விட இந்த உலகம்தான் இன்பம் என்று ஒரு தோற்றத்தை நமக்கு உருவாக்குகிறது. அந்த தோற்றத்தில் நாம் மயங்கி அதிலேயே நாம் ஆழ்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஜனனம் மரணம் என்ற அந்த சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவள் ஆட்டி படைக்கிறாள் என்று சொல்கிறார்கள். அப்படி ஆட்டி படைப்பவள் எப்படி நம்மை இப்படி செய்கிறாள் என்றால், முதல்ல பார்த்தமே அம்பிகை தன்னுடைய கரங்களில் பாசம் அங்குஷம் வைத்திருக்கிறாள் என்று. அந்த பாச கயிற்றை கட்டி என்ன செய்கிறாள் என்றால், தன் கண் பார்வையில் இருந்து இந்த ஜீவன் எங்கும் நழுவாமல் அப்படியே சுற்றி கொண்டிருக்கட்டும் என்று செய்கிறாளாம். சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாட்டினை நாம் கயிறு போட்டு கட்டிவிட்டால் அந்த பசுவானது என்ன பண்ணுமோ, அந்த கயிறின் நீளம் எவ்வளவு இருக்குமோ அந்த வட்டத்துக்குள் தான் சுற்றி கொண்டே இருக்க முடியும், அதை தாண்டி செல்ல முடியாது. அப்படித்தான் இங்கு அம்பிகையும் அந்த பாசம் என்ற கயிற்றால் நம்மை கட்டி இந்த பந்தம் பாசம் என்று இந்த மாயைக்குள் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதை அறுத்து தன்னுடன் சேர்த்து கொள்வதற்கு அவள் முயற்சி செய்கிறாள். அப்ப எத்தனை தூரம் அவள் அந்த அதிகாரத்தை செலுத்தினால் மட்டுமே இத்தனை விஷயங்களும் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த காருண்யத்தோடு இன்னும் ஒரு விஷயம் என்ன அங்கே சேர வேண்டும் என்றால், கண்டிப்பும் இருக்க வேண்டும். ஒரு தாயாக இருப்பவள் கண்டிப்புடன் காருண்யத்தை காண்பித்தால்தான் தன்னுடைய குழந்தையை நல்வழிப்படுத்த முடியும். ஆக எப்பொழுது அந்த கண்டிப்பு நமக்கு வருகிறது என்றால், அவளுடைய கண்டிப்பு நமக்கு தெரிகிறது என்றால், அவள் கொடுக்கக்கூடிய சோதனைகள், அந்த சோதனையில் இருந்து நாம் வெளிவருவதற்கு அவளுடைய காருண்யத்தை நாம் நினைத்தால் போதும். அவள்தான் கதி என்று அவளுடைய சரணத்தை பற்றிவிட்டால் போதும். அந்த ஈஸ்வரியாக இருப்பவளின் மனம் கூட இலகி நமக்காக இந்த கஷ்டங்களை கர்மங்களை கர்ம வினைகளை அருகில் அண்டவிடாமல் பார்த்து கொள்கிறாள். அதனால்தான் அவள் நிகிலேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். மகாபெரியவா சரணம்.